ஏடிஎம்கே பழனிசாமி இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காரு. ஏடிஎம்கே தான் இஸ்லாமியர்களோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானா? ஆனால் ஏடிஎம்கே பீரியட்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மைக்கு மக்களுக்கு எதிராக வாக்களித்து பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை வெற்றி பெற வச்சது எடப்பாடி அதிமுக ஆட்சியில் தான். அப்படி இருக்கப்போ அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார்? முந்தா நாள் சட்டமன்றத்தில் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காரு. இப்போ இதுலேருந்து தெரியும் யார் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியோட இப்போ மறைமுகமாக அரசியல் பேசிட்டு முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்கணும். ஏன்னா போன வாட்டி முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இந்த வாட்டி வந்து அவங்க நாடகம் போட்டுருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய மொத்த ஓட்டும் வந்து சிறுபான்மை மக்களுடைய எல்லா ஓட்டும் வந்து டிஎம்கேக்கு தான் போகும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து முதலமைச்சர். இதை விட்டுட்டு சும்மா பேக்கில் திரைமறைவில் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வச்சுருக்கிறதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு அறவே பிடிக்காது. நிச்சயமாக அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு விடவே விடாதுண்ணா. ஆனால் விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் தப்பான விஷயமா பேசிட்டு இருக்காரு விஜய் சார். ஏன்னா அவர் மேன் மே கோ மேன் மே கம் பட் ஐ எம் கோ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு. பட் அந்த வாக்கியத்தை எழுதுறது வந்து வில்லியம்ஸ் பிளேக் அப்படின்னு சொல்கிறார். பட் அது எழுதுறது வில்லியம்ஸ் பிளேக் கிடையாது, ஆல்ஃபிரட் டென்னிசன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு தலைவர் வந்து ஒரு வார்த்தையை மேடையில் அரசியல் மேடையில் பேசுகிறப்ப அந்த வாக்கியத்தை எழுதுறது யாருன்னு கூட தெரியாமல் அவர் பேசுகிறாருன்னா தப்பாக பேசக்கூடாது விஜய் சார். நீங்கள் எல்லா விஷயத்தையும் தப்பாக பேசுங்க. ஏன்னா என்னை வந்து நீங்கள் யாரை தடுத்தீங்கன்னா நான் காத்தா மாறுவேன் சூறாவளியாக மாறுவேன்னு சொல்கிறீங்க. உங்களை யாருமே தடுக்கலை. நீங்கள் காத்தாவும் சூறாவளியாக மாறினா அந்த காற்று சூறாவளியை மக்களை என்ன பண்ணுன்னா சூறாவளி புயல் வந்து தன்னையும் அழிச்சிக்கும் மக்களையும் அழிச்சிக்கும். நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பு. இப்போ விஜய் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், கலைஞர் இவங்களோட பழகி அண்ணாவோட பழகி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து விஜய் வந்து யாருடைய அரசியல் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நேற்று குழந்தை சொல்லி அண்ணன் சேகர் பாபு தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் சார் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் சார். நெக்ஸ்ட் தேவர் படம் எந்த அளவுக்கு தேசிய தலைவர் முடிஞ்சிச்சு சார். இப்போ டைட்டில் போட்டுட்ருக்கோம். இந்த மந்த்துக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள்.